ராமாயணம். உன் மனதில் நீ நினைத்துக் கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்று சொல்லவா? இந்த பூ உலகில் ராமன் அவதரித்த பொழுது நாம் சென்று கலந்து கொண்டோம். அவர் திருமண விழாவிலும் கலந்து கொண்டோம். இத்தனை வருட வனவாசத்திற்கு பிறகு அயோத்திக்கு வந்துள்ளார். நாம் செல்லாமல் இருந்து விடுவோமா? இதை நானும் தவறவிட மாட்டேன், நீங்களும் தான். அப்படி என்றால் புறப்படுவோம் தந்தையே. இப்பொழுதே செல்வோம் ராமனை தரிசிப்பதற்கு. ராமன் வந்து கொண்டிருக்கிறார். உள்ளே வாருங்கள். தொழிவிழந்திருக்கும் அரண்மனையை ஒளிப்பெற செய்யுங்கள். வலது காலை எடுத்து வைத்து வாருங்கள். என்னவாயிற்று ராமா? இந்த கைகள் நீதியை நிலைநாட்டுவதற்கு பெரும் பாவம் செய்துவிட்டதம்மா. ராவணனை கொன்றதால் உங்கள் ஆரத்தியால் இதை போக்கிவிட முடியாதம்மா. என் அம்மாக்களில் தான் குறைவுள்ளது. ஆரத்தி எடுக்கும் நேரத்தில் ஒரு அம்மா இல்லை என்பதுதான். அம்மா கைகேயின் கைகள் இல்லையே என்ற குறைதான். அவள் பயப்படுகிறாள். உன் முகத்தில் வெளிப்பதற்கே அவள் வெட்கப்படுகிறாள். எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாள். நான் ராமனை பார்க்க நேரிட்டாள் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று. அதோடு நீ முடிசூட்டிக் கொள்ளும் போது கெட்ட சகுனத்தை அவள் விரும்பவில்லை. இது வனவாசத்தை விட கொடுமையான தண்டனை அம்மா. என் அம்மா கைகேயின் ஆசீர்வாதம் இன்றி நான் நாட்டிற்குள் நுழைந்து விட்டேன். ஆனால் முடிசூட்டிக் கொள்ள மாட்டேன். ரகுகுல இளவரசனானேன். ஆனால் ரகுகுல மன்னனாக மாட்டேன். இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அயோத்தி நகரின் ஒவ்வொரு வாசலும் காத்திருக்கிறது. அம்மாவின் ஆசி இல்லாமல் நான் எவ்வாறு உள்ளே செல்வேன்? ஒருவருக்காக தாங்கள் கடமையில் இருந்து பின்வாங்க கூடாது. அந்த குற்ற உணர்ச்சி தான் ராணி கைகையை அறைக்குள்ளேயே வைத்திருக்கிறது. உள்ளே செல்லுங்கள். இல்லம் என்றால் என்ன பரதா? 4 சுவர்கள், ஏற்கூரை இதுதானா? எங்கு அனைத்து சௌகரியங்களும் இருந்து அங்கு அன்பு இல்லையோ அதை இல்லம் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இன்று அம்மாவின் அவமானத்தை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த குற்ற உணர்வின் அங்கமாவதை நான் ஏற்கிறேன். ஆமா, உன் செயலையும் எண்ணத்தையும் நான் பாராட்டுகிறேன். நீ அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டினாய். உலகிற்கு விடியலை தந்த நீ குற்ற உணர்ச்சியில் சிக்கலாமா ராமா? நான் நன்மைகள் புரிந்ததில் என்ன பயன்? என் அம்மாவின் மனவலியை போக்க இயலவில்லையே. என்னவரின் வார்த்தைகள் நியாயமானது. இங்கு ஒரு மகனின் கடமைதான் ஒரு அரசரின் கடமையை விட பெரியது. அம்மா கைகேயி வந்து ஆரத்தியை எடுக்கும் வரையில் சீதையும் ராமனும் இங்கு அரண்மனைக்குள் நுழைய மாட்டார்கள். அவர்கள் வரவில்லை என்றால் ராமனை இந்த அயோத்தி இழந்துவிடும். அழுத்தி பிடிக்க வேண்டும். கண்களின் குறி இலக்கின் மீது, உன்னுடைய குறி இலக்கின் மீது நன்றாக இழுத்து குறி வைத்து விடு. இன்னும் எவ்வளவு காலம்தான் அயோத்தியின் ஆனந்தத்தை குழி தோண்டி புதைப்பீர்கள்? வனத்தில் இருந்து அயோத்திக்கு வந்த அண்ணன் அரண்மனை வாயிலில் நிற்கிறார். அதற்கும் காரணம் நீங்கள் தான் மகாராணி.
நீ கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய ஒரு மகனை சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் எனது இன்னொரு மகனை வனவாசத்திற்கு செல்ல சொன்னேன். செய்த பாவத்திற்கான பரிகாரம் இது எதுவும் இந்த பிறவியில் உங்களை விட்டு விலகாது. அதுபோல் அண்ணன் உங்கள் மீது வைத்துள்ள அன்பும் அழியாது. நீங்கள் அண்ணனுக்கு எவ்வளவு கெடுதல் செய்தாலும் அவர் இப்பொழுதும் உங்களை அதே பாசத்தோடு தான் பார்க்கிறார். அண்ணனோ பிடிவாதமாக இருக்கிறார். தாங்களே அரண்மனை வாயிலுக்கு வந்து அவருக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும். வாருங்கள், என்னோடு வாருங்கள். எனக்கு பயமாக உள்ளது. நான் ராமனுக்கு முன்னால் வந்து நின்றால் என் இதயம் வெடித்து அங்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதை என்னால் தாங்க முடியாது. விழாவிற்கு தடை உண்டாகிவிடும். என்னுடைய மரணத்தினால் ராமன் வந்திருக்கும் இந்த நல்ல நேரம் பாழாகிவிடக் கூடாது. அன்பிற்கு முன்னால் குற்ற உணர்வு தலை வணங்க வேண்டும். அதற்கு நீங்கள் வரத்தான் வேண்டும். என்னை கட்டாயப்படுத்தாதே. என்னை மன்னித்து விடு. நான் கூடிய விரைவில் என் மகன் ராமனை அரசனாக வீற்றிருப்பதை பார்க்க நினைக்கிறேன். அப்படி பார்த்து விட்டால் அந்த நிமிடமே ஆனந்தமாக என் உயிரை விட்டு விடுவேன். மன்னித்து விடு பரதா. கைகேயிக்கு ராமனுக்காக, இந்த அயோத்திக்காக கைகேயின் உள்ளத்தை நீங்கள் சாந்தமடைய செய்ய வேண்டும். 14 வருட காலம் அயோத்தி நகரமே அனாதையாகிவிட்டது. மகாராணி கைகேயி வெளியே வருவார்களா இல்லையா? அவர்கள் வரவே வேண்டாம். அவர்களால் தானே ராமன் இவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார். அவன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டான். பொது ஒரு நிலைமை என்னவாகும் என்று யோசி. அவன் இந்த அயோத்திக்கு அரசனாவதை உன் ஒருத்தியால் தான் தடுக்க முடியும் கைகேயி.